ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில், அதுவும் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மழையாக இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல சுட சுட சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் கூடவே பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பச்சை பட்டாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை எடுத்து இப்போ நான் வச்சுருக்கேன். முதல்ல இந்த பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன கேரட்டை எடுத்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டாக இருந்தால் நீங்கள் பாதி சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன கேரட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே வெறும் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் குட்டீஸ் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போது பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அப்புறம் பொடியாக நறுக்கிய குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். முதல்ல 250 மில்லி அளவுள்ள கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் பிரெட் க்ரம்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கலவையை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்பொழுது இந்த பிரெட் க்ரம்ஸே போதும், அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கமான பதத்தில் இருக்கும். அப்போ அதே இலக்கமான கன்சிஸ்டன்சிலேயே நம்ம தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால் பிரெட் க்ரம்ஸை சேர்க்கும் போது அந்த இலக்கமான பதத்தை சரி பண்ணும். அப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஸ்நாக் பொரிக்கும்போது எண்ணெயே இல்லாமல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா போதும், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது உங்களுக்கு எந்த சைஸ் கட்லெட் வேணுமோ அதுக்கேற்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையை எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயராகவும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். உருளை வடிவிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விரிசல்லாம் இல்லாமல் இந்த ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சோம்னா தான் அந்த ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் டிப் பண்ண கரெக்டாக இருக்கும். எல்லா உருளைக்கிழங்குமே நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். இப்போது இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மைதாவை கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கலவையை வச்சுருக்கேன். ரெடி பண்ணியிருக்கிற இந்த உருளைக்கிழங்கை எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற இந்த மைதாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மைதா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. மேலே லைட்டாக கோட்டிங் தான் இருக்கணும். அந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுறதுக்காக லைட் கோட்டிங் இருந்தால் போதும். ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்காதீங்க, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கட்லெட்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, உடையிற மாதிரி ஆகிடும். நல்லா கொஞ்சம் ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம்.
ஒரு 2-3 டைம் நம்ம திருப்பி கொடுத்தாலே போதும். ரொம்ப அடிக்கடி திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக கலர் மாறி வந்ததுமே எடுத்துட்டா போதும். ஏற்கனவே நம்ம எல்லா பொருளையுமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை. இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கட்லட்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மழையாக இருக்கிறதுனால ஈவினிங் இந்த மாதிரி நல்லா சுட சுட செஞ்சுட்டு கூடவே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும். தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் வெஜிடபிள் கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.